பேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து 2026க்கு வந்து தயாராகிறாருன்னா கண்டிப்பாக வந்து தொண்டர்களுக்கு உற்சாகமாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லியிருக்கணும், நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஸோ வேகமாக வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயந்தான் வந்து எல்லா தொண்டர்களையும் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்க வச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கவங்க டிடி தினகரன் அணியில் ஓபிஎஸ் அணியிலேருந்து யாரை கூட்டிகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய லவ் ஸ்வீட் பாக்ஸும், கூட்டிகிட்டு வர நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதவி கிடையாது, மித்த கட்சியிலேருந்து வராங்களா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பதவி. இது சொன்னோன்னே நிர்வாகிகள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னப்பா நம்ம கூட்டிகிட்டு வரோம்னா நம்மளுக்கு பதவி கிடையாது, மித்த கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மித்த அணிகளேருந்து வந்த வரவங்களுக்கு பதவியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நினச்சா அவ்வளோ சுலபத்தில் டெல்டா பகுதியிலும் தென் மாவட்டம் ஜெயிக்கவே முடியாது. அது தெளிவாக பார்த்தீங்கன்னா தொண்டர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் ஓபிஎஸ் அணியில் இருக்க முக்கிய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வர நபர்களுக்கு பெரிய லெவலில் சன்மானம் இல்லை, ஆனால் வர்ற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம். அவங்க நினைப்பாங்கல்ல, நம்மளுக்கு அந்த பதவி கொடுக்காம எடப்பாடி பின்னாடியே இருக்கும், நம்மளுக்கு அந்த பதவி கொடுக்காம மித்த கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு அந்த பதவியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா படிப்படியாக எல்லாருமே விஜய் கட்சிக்கு திமுகக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, குறிப்பிட்டு பாஜகவுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.